பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனத்தின் முன்பகுதி. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? இந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறேன். என்ன காரியத்தை செய்ய போகிறார்? உங்கள் வாழ்க்கையில், இல்லைன்னா உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பில் ஏதாவது ஒரு தேவை இருக்கும். யாரையாவது நம்ம நம்பி இருப்போம், இல்லைன்னா யாராவது நம்மளுக்கு உதவி செய்வார்களா என்று எதிர்பார்ப்பு இருக்கும். வழியே இல்லாத ஒரு இடத்துல அந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்வோம்? வேதனையோடு இருப்போம். இந்த காரியம் இப்படி நடக்குமா? இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமான்னு நினைக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அது இப்போவுமே தோன்றும். நம்ம அதை அறிஞ்சிருக்க மாட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய ஒவ்வொரு நாளுடைய பயணத்துலேயும் பாருங்கள், அநேக தேவைகள் உண்டு. பிள்ளைங்களுடைய படிப்பு, திருமண காரியம், இல்லைன்னா அவங்களுடைய வேலையினுடைய காரியத்தில் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு அநேக தேவைகள் இருக்கும். அதை ஆண்டவர் சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்வேன், அதை இப்பொழுதே செய்வேன், நீங்கள் அதை அறிவீர்களா? இந்த வசனத்தை நீங்கள் இன்னைக்கு எடுத்து இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்கப்பா நீங்கள் ஜெபிக்க, அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்பொழுது தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நீ தந்த இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவன், எங்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்தேசப்பா. எங்களேசப்பா, நீங்கள் ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.